வீடியோவில் ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்வீட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்வீட் பண்ணுறதுக்கு நமக்கு 3 இன்க்ரீடியன்ட் தான் தேவைப்படும். கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 கப் பால் ஆட் பண்ணிக்கணும். பால் வந்து நல்லா ஃபுல் ஃபேட் மில்க் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை நார்மலாக வந்து பால் ஆட் பண்ணாலுமே நமக்கு போதும். அதுலேயே வந்து தேவையான அளவு சக்கரை ஆட் பண்ணிக்கணும். நான் வந்து 1/4 கப் அளவுக்கு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வந்து சுகர் தேவைப்படுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்து கொதிச்சு வரும் பொழுது இதுலேயே வந்து 1 கப் டெசிகேட்டட் கோகோனட் வந்து ஆட் பண்ணிக்கணும். இல்லை உங்ககிட்ட வந்து டெசிகேட்டட் கோகோனட் இல்லாட்டியும் பரவாயில்ல, நார்மலாக வந்து தேங்காயை துருவி கூட நம்ம இதிலேயே ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு எக்ஸாக்டாக டெசிகேட்டட் கோகோனட் தான் வேணும் அப்படின்னா நம்ம சேனலில் ஆல்ரெடியே டெசிகேட்டட் கோகோனட் வந்து எப்படி பண்ணணும்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோவை கூட ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இந்த பால், இந்த சர்க்கரை, இந்த தேங்காய் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி நல்லா ஆறின பிறகு நல்ல ஒரு ஸ்கொயரான ஒரு டின்லேயோ இல்லை நல்ல ஒரு ஷேப்பான ஒரு பிளேட் எடுத்துக்கணும். அதில் வந்து நான் பட்டர் ஷீட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணின பிறகு நல்லா இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி நல்லா எல்லா பக்கமும் ஈக்குவல் பண்ணி விட்டுறணும். நல்லா வந்து இந்த மாதிரி ஈக்குவல் பண்ணின பிறகு ஒரு 4 மணி நேரம் கிட்ட ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிக்கணும். இப்போ பாருங்கள் 4 மணி நேரம் ஆயிடுச்சு. நமக்கு இந்த கோகோனட் ஸ்வீட்டும் ரொம்பவே சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு. இப்போ நான் இதை வந்து உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த ஸ்வீட் வந்து நல்ல ஒரு பால்கோவாவும் தேங்காயும் மிக்ஸ்டான ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். இந்த ரெசிபியும் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். குட்டீஸ் கூட இந்த ரெசிபியை தாராளமாகவே ட்ரை பண்ணலாம். டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்வீட் கூட செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து தேங்காய் பர்ஃபி மாதிரி டேஸ்ட்டில் இருக்காது, ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.